பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 36வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, திடீரென்று ஒரு நாள் யோசேப்பு இருந்த காவல் கிடங்கிலே வந்து 2 பேர் அவசரமாக கிளம்புங்க, உங்களை ராஜாவினுடைய அரண்மனையில் கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அழைப்பு வந்தது. ராஜா அரண்மனையிலிருந்து அவன் நினைக்காத இடத்திலிருந்து வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து அதே இடத்திலே கனப்படுத்தினார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினையாத இடத்திலிருந்து, நீங்கள் பிளான் பண்ணாத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவார். ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று வரும். அன்றைக்கு நீங்கள் எத்தனை நாட்களாக சிறையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம 19வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை வாசிக்கலாம். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். இந்த வசனத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். அப்படின்னா அன்னைக்கு இருந்த நாட்களில் இந்த கடிதங்கள் தான் ரொம்ப புழக்கத்தில் இருந்துச்சு. எது ஒன்றுனாலும் கேஸ் போடுறது, கடிதம் அனுப்புறது, பேப்பரில் அனுப்புறது, முத்திரை போட்டு அனுப்புறது, இதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. ராஜாவினிடத்துலேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சுன்னா லெட்டராக அடித்து கீழே முத்திரை கொடுத்தாங்கன்னா அந்த கடிதத்திற்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருந்துச்சு அந்த நாட்களில். இப்போது இந்த நெகேமியா சொல்லும்போது சொல்லுகிறாரு, அவர் அலங்கத்தை கட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய கடிதங்கள் வருது. யார்கிட்டேருந்துன்னா தொபியாட்டேருந்து வருது. அந்த லெட்டரை படித்து பார்த்தா அந்த லெட்டருக்குள்ள முழுக்க பயம் முடுத்துகிற செய்திகள் உள்ளே இருந்துச்சாமா. எனக்கு பயம் உண்டாக அவங்க கடிதங்களை அனுப்பினார்கள். ஆனால் நெகேமியா அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு ரொம்ப நல்ல ஞானம் தேவை. நமக்கு விரோதமாய் சிலர் பொறாமையினாலே சில விஷயத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி இப்படி அனுப்புவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலங்களே அப்படி தான். மொட்டை கடிதாசி வரும், அகைன் வாட்ஸ்அப்பில் சில மெசேஜுகள் வரும். இப்போது சில டைமில் உங்களை குறித்து என்னென்னமோ எழுதி அனுப்புவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் சிலருக்கு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டம் இல்லாமல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே நெகேமியா சொல்கிறாரு, எனக்கு பயமுண்டாகத்தக்க எத்தனையோ லெட்டர் அனுப்பிட்டாங்க, ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஞானத்தை கேளுங்க. உங்களுக்கு விரோதமாக இப்படி எழுதி வருகிற கடிதங்கள், எழுதி வருகிற வாட்ஸ்அப் நியூஸ்கள், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துகிறதற்காக அனுப்பப்படுகிற எந்த ரிசல்ட்டாக இருக்கலாம். ஒருவேளை டாக்டருடைய ரிசல்ட்டாக இருக்கலாம், வக்கீலுடைய நோட்டீஸாக இருக்கலாம், இல்லை உங்களை குறித்து ஒரு அவதூறான காரியமாக இருக்கலாம். நீங்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய எப்படி கையாளணுன்ற ஞானத்தை கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அருமையான மதிப்புக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு விசை அவரை குறித்து ரொம்ப மோசமான ஒரு லெட்டரை ஒரு மேகசினில் ஒருத்தர் எழுதினார். அவருடைய மாதாந்திர பத்திரிகையில் டிஜிஎஸ் ஐயாவை குறித்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால் எழுதி அதில் அந்த பத்திரிகையை படித்து பார்க்கும்போது ஐயாவினுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. எவ்வளவுக்கு இவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்க. அப்போ கூட அந்த படித்த அந்த வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னாராம்மா, ஐயா இவங்களுடைய பத்திரிக்கை கொஞ்சம் எடுத்து தான் போயிருக்குது, நம்ம ஒன்று பண்ணுவோம், இவங்க எழுதியிருக்கிற இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம நம்முடைய பத்திரிகையில் நம்ம அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாராம்மா. இவர் உடனே சரின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண உட்காந்தா ஆண்டவர் தெளிவாக மனதில் பேசினாராம், இல்லை நீ அந்த வேலையை பண்ண வேண்டாம், அவங்களுடைய பத்திரிகை 50 பேருக்கு போகுதுன்னா உன்னுடைய பத்திரிகை 5000 பேருக்கு போகுது, நீயா இந்த தேவையில்லாததை எழுதி நீ எதுக்கு அந்த மாதிரி உன்னுடைய விஷயத்தை நீ சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ விட்டுரு, என்ன பேசாததையா உன்னை பேச போகிறாங்கன்னு கர்த்தர் அவரை திடப்படுத்தினாராமா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் வருகிற வாட்ஸ்அப் நியூஸ், உங்களுக்கு விரோதமாய் வருகிற கடிதங்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற மிரட்டல்கள், சிலதை பார்த்து யார் பயந்து போயிருந்தாலும் நான் நம்புகிறேன், இன்னைக்கு ஞானத்தை கேளுங்க. அதை குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த நெகேமியா அந்த லெட்டரெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு முழங்கால் படி
முழங்காடிட்டு கர்த்தரை நோக்கி, இதை பாருங்கப்பா, இவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்க, இவ்வளோ கேவலமாக என்னை குறித்து துர்சாட்சி எழுதியிருப்பாங்க, நீங்கள் பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் வச்சான். எதிரிகள் வெட்கப்பட்டு போனார்கள். அந்த மனுஷனுடைய அலங்கத்தை கர்த்தர் கட்டு முடிக்க அவனையே கர்த்தர் பயன்படுத்தினார். நான் நம்புகிறேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். அந்த கடிதத்தை பார்த்து பயப்படாதீங்க, அந்த நியூஸை பார்த்து பயப்படாதீங்க. அதை கையாளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. யாரோ ஒருத்தர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது முத்திரை போடப்பட்ட கடிதத்தை பார்த்து அப்படியே கலங்கிட்டாங்களாமா. ஆனால் அந்த கடிதத்தையே ஆண்டவர் மாற்றினார்ல. தானியேலின் காலத்தில் ஒரு முத்திரை போட்டு இந்த நாளைக்குள்ளே சிங்கக்கபிக்குள்ளே போடணும்னு ஒரு முத்திரை வந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது அதை ராஜாவாலே உடைக்க முடியாது. ஆனால் அந்த முத்திரையை ஆண்டவர் உடைச்சார்ல. அப்போ உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற கடிதத்தை கர்த்தர் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த ஞானத்திற்காக நன்றியப்பா. எங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற கடிதங்கள், எங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற நியூஸ், இது எல்லாத்தையும் வேலை ஸ்தலத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்டு எந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் இனி அதை கையாளக்கூடிய கிருபையை தாங்கப்பா. என்ன பயமுறுத்துகிற செய்திகள் வந்தாலும் அதை ரொம்ப அழகாய் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக. மனசார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதுவரைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கலன்னு யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுங்க அப்பா, கொடுங்கப்பா. இன்றைக்கி பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் ரொம்ப பிளஸிங்காக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சாயந்தரம் நம்ம சந்திப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ்.